காவேரி வந்து நம்ம விஜய் வாழ்ந்த அந்த கிஃப்ட்ட எடுத்துட்டு போயிட்டு வந்து நம்ம நர்மதா கழுத்தில போட்டு விடுறாங்க. நர்மதா "என்னக்கா இது?" அப்படின்னோனே, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அக்கா ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. சூப்பரா இருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா" அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க நர்மதா போய் எல்லார்கிட்டயும் காட்டுறாங்க. "அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு எல்லாருமே, "ஐயோ! சூப்பரா இருக்கே! காவேரி நீயா வாங்கி கொடுத்த?" "ஆமா நான் தான் வாங்கி கொடுத்தேன்" அப்படின்றாங்க. எப்படியும் 2 1/2 பவுன் கிட்ட இருக்கும் போல்ருக்கு. "எப்படி உனக்கு காசு வந்தது இதுக்கு?" அப்படின்றாங்க. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! அப்டி சொல்லிட்டு, அம்மா நான் வேலைக்கு போயிருந்தேன்லம்மா, அப்போ என்கிட்ட காசு இருக்காதே! என் அக்கவுண்ட்ல இருந்த காசு தான் எடுத்து வாங்கி குடுத்தேன். இது ஒரு தப்பா? அவளுக்கு நான் வாங்கி குடுக்கக்கூடாதா? அப்டின்னோன, அது இல்லடி, வேலைக்கு போயிட்டு இருந்தீன்னா, அப்போ அந்த பையனோட பணமா? அம்மா அதெல்லாம் இல்லம்மா. நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சுட்டு இருந்தேன். ஏன்க்கா உனக்கு தெரியாதா? ஆமாமாம்மா. அவ தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாளே இவ்வளோ நாளு. அதில தான் நான் சேர்த்து வச்சிருந்தேன். அதனால தான் அவளுக்கு வாங்கி குடுத்தேன். என் தங்கச்சிக்கு நான் வாங்கி குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுமா, இதையும் சொல்லிடுமா அப்படின்னோனே, நான் ஏன்டி சொல்ல போறேன் அதெல்லாம் அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்பாடா தப்பிச்சோம் நம்பிட்டாங்க. ஐய்யய்யோ! இல்லன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே முழிக்கிறாங்க. காவேரிக்கு வந்து ஒரே வந்து குடல்லாம் அப்படியே பெரட்டுற மாதிரி இருக்கு. உடம்பே சரியில்லாத மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து கங்கா வந்து, "என்னடி ஒரு மாதிரி நிக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு?" அப்படின்றாங்க. "இல்லக்கா எனக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு குடல பெரட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாமிட் பண்றாங்க." "என்னடி வாந்தி எடுக்கிற?" "இல்லக்கா முறுக்கு சாப்பிட்டேன்னா அது ஒத்துக்கல போல்ருக்கு" அப்படின்னோன, "அப்படியா? சரிடி தண்ணி குடிடி" அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதறி போறாங்க. இத பார்த்துட்டு வந்து என்ன பண்றாங்க, சாந்தி வந்து, "என்னடி இவ வாந்தி எடுப்பான்னு சொன்னா, அவ வாந்தி எடுக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வந்து பயந்து போயிடுறாங்க. காவேரி, இல்ல அவ முறுக்கு சாப்பிட்டா அதுதான் ஒத்துக்கல. நீங்க எதுக்கு எல்லாத்துக்கும் அந்த இடத்துக்கே வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கல்யாணம் ஆனா குழந்தை தானே கேட்பாங்க. அத தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்குறேன். நீ தான் எதுவும் நல்ல செய்தியே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்றவங்க, அப்படியே பார்த்த முறைக்கு இப்ப தான் அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீட்ல எல்லாம் ஒண்ணா தானே சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவாங்க. சும்மா இருக்கியா? அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி. சொன்னா சரி அப்படின்றாங்க. இங்க வந்து காவேரிக்கு தூக்கி வாரி போடுது. குழந்தையா? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமால்ல, நம்மளுக்கு டேட் எப்போ வருது? அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஐய்யயோ! தள்ளி போயிருக்கே டேட்டு. இப்ப என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு வேளை நம்ம அப்படி சொல்லிட்டு வயித்த தொட்டு பார்க்குறாங்க. கர்ப்பமா இருப்போமோ? ஐயோ! எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு நெனச்சு பார்க்குறாங்க. விஜய் கூட அவங்க வந்து அந்த நாள் வந்து இருந்தது. அத நெனச்சு பார்த்துட்டு, எனக்கு என்னமோ கர்ப்பமா இருக்குமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. என்னடி ஆச்சு? இப்போ உன் புருஷன் கூட சேர்ந்தியா? இல்ல ஏய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டி. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு வந்து டேட்டு தள்ளி போயிருக்குடி. பயமா இருக்குடி. என்னடி சொல்ற? அப்போ அதான்டி பயமா இருக்கு. நான் கர்ப்பமா இருப்பேனோன்னு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க. சரிடி, நீ ஒரு கிட்டு வாங்கி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் தான் நெறைய இடத்துல கிடைக்குதுல்ல. யாருக்கும் தெரியாம வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரிடி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து தயங்கி தயங்கி கடைக்கு போறாங்க. கடைக்கு போய் அந்த பிரெக்னன்சி டெஸ்ட்டை வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து காவேரி ரொம்ப பயந்து போறாங்க. ஐயோ! யாருக்கும் தெரியாம டெஸ்ட் பண்ணுமே, யாருக்காவது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அம்மா கிட்ட வேற ஓவரா பில்டப் பண்ணி வச்சிருக்கோமே, எனக்கும் அவருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம போயிட்டு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணா வந்து யோசிக்கிறாங்க. பார்த்தா முதல்ல ஒரு கோடு தான் வந்திருக்கு. அப்பாடா நம்ம பிரெக்னன்ட் இல்ல அப்படின்னோனே, 2வது கோடும் வந்துடுது. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப நம்ம பிரெக்னன்ட்டா? ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. இந்த விஷயத்த நான் யார்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஒண்ணும் புரியலையே! அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப பதறி போறாங்க. இப்போ அவர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதெல்லாம் தெரியாது காவேரி. இந்த நிமிஷமே நீ என் கூட வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு கண்டிப்பா கூட்டின்னு போயிடுவாரு. விடவே மாட்டாரு. அதே மாரி அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வெறுத்துரும். ஏற்கனவே என் விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருக்குது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு, கண்டிப்பா அம்மா என்ன வெறுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே பார்க்காது. நான் செஞ்ச தப்புக்காக என் குழந்தை வேற வந்து ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படி சொல்லிட்டு அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க காவேரி. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. ஐய்யய்யோ! யாரோ வராங்களேன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி அந்த டெஸ்ட்ட வந்து மறைக்கிறாங்க காவேரி. மறைச்சு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. "என்னடி என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு?" கங்கா கேட்குறாங்க. இப்பவும் வாந்தி வர மாதிரி இருக்கா? இல்லக்கா அப்படின்றாங்க. "இந்தாடி இந்த கசாயத்த குட்றி" அப்படின்னோனே, "எதுக்குக்கா?" அப்படின்னோனே, "இல்லடி வாந்தியா இருக்குல்ல, இந்த மாரி கசாயம் குடிச்சா வாந்தி நிக்கும் அம்மா சொன்னாங்க" அப்படின்னு. அப்படியா சரி நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த கசாயத்த வந்து பயந்து எடுத்து வச்சுறாங்க.